ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோட்ரா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைதராபாத் சீரிஸோட பார்ட் 3 வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன காய்ஸ், vlog குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி கைஸ். ஆக்சுவலாக என்னால் ஹைதராபாத் வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் போனது இந்த வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தனால கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எனக்கும் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் நிறையா ஒர்க்ஸு அதே மாதிரி இருந்துச்சு. கரியர் ஒர்க்ஸும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சுனால தான் கொஞ்சம் என்னால் எடிட் பண்ணவும் முடியல, இது பண்ண முடியல. அண்ட் தென் அதுக்கடுத்து அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாவுமிலா பேலஸ்லேருந்து நேராக பிர்லா மந்திர்ங்கிற ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் என்ன வழிபடுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் தாங்க இங்கே வழிபடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாகவே கட்டி அந்த திருப்பதி கோயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட நல்லாவே வச்சுருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த கோயில் புதுசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே அப்பப்போ வேலை நடந்துக்கிட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எனி டைமாகவும் இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. தென் அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட நடமாட்டமும் சரி, அதே மாதிரி செம கியூ வரிசையாக செமையாக கூட்டு போயிட்டு இருந்தாங்க கோயிலுமே. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா பெரிய ஹைதராபாத்தே நல்லாவே சுற்றி நீங்கள் பார்த்துடலாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே அந்த கியூ வரிசையிலே அப்படியே நம்மளும் இங்கே போயிட்டே இருந்தோம். போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா படிக்கட்டுகள்லாம் ஏறி இந்த மாதிரிலாம் போயிட்டே தான் இருந்தோம். நல்லாவே இருந்துச்சுங்க சொல்லப்போனால். ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கூட்டம்லாம் பயங்கரமாக கூட்டிகிட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே அப்படியே அந்த லைன் வரிசையில் தான் அப்படியே போயிட்டே இருந்தோம். கோயில் என்னதான் புதுசாகவே கட்டிக்கிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் எல்லாருமே வழிபடுறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப பார்க்குறக்கே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அண்டு பெருமாளை இங்கே நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே வர்ற வழிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கனக்குள்ள ஹைதராபாத் செக்ரட்டரியேட் இது ஆஃபீஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம போகிற இடமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹுசைன் சாகர்னு அந்த ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். இங்கே கேன்டீன் வசதி இருக்குது இந்த கோயிலில். அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குதுங்க. ₹5 சார்ஜ் பண்ணுறாங்க. செம க்ளீனாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அண்டு ஒரு சில கடைங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு கோயிலுக்கு வெளியிலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கடைகள் இதெல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான ப்ரைஸில் இந்த மாதிரியே தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஓகேவான ரகமாக தாங்க இருந்துச்சு. அப்படியே நம்ம வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த அகல் விளக்கு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்குமே நம்ம இங்கே வந்தாச்சு. வந்ததுமே டிரைவரை நான் அப்படியே நீங்கள் எங்களை இறக்கி விட்டுட்டு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை இறக்கி விட்டும் போனார். நாங்களும் அப்படியே வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே நல்லா வீடியோவும் நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு அப்படியே எடுக்கிறதுக்கு. நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே அப்படியே போய் கடத்தெருவில் போய் நம்மளும் போய் சாப்பிட்லாமே அப்படின்னு நம்மளும் இந்த கடத்தெருக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் பிரெட் ஆம்லேட் போட்டிருந்தாரு. பார்க்குறக்கே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே நம்மளும் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க உட்காந்துட்டேங்க. அப்படியே வெளியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த செக்ரட்டரியேட் பில்டிங் செம்ம சூப்பராகவே லைட்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சுங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கிறதுனால அதுவும் நல்லாவே தெரிஞ்சுச்சு. நம்மளும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். அதாவது பானிபூரி, சாட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் போய் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். சாப்பிட்டுட்டு நேராக அந்த பார்க்குள்ளேயும் என்ட்ரி ஆனோங்க. இந்த பார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிங்லாம் இருக்குதுங்க. ஆக்சுவலாக போட்டிங்க்கு உண்டான காஸ்ட்டுமே நான் இங்கே சொல்லிடுறேன். போட்டிங் நார்மலாக நீங்கள் ஹுசைன் சாகர் அந்த புத்தர் சிலை அங்கே இருக்குங்க. அதுதாங்க ஹுசைன் சாகர்னு அங்கே சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துக்கு. அந்த ஒரு புத்தர் சிலையை நீங்கள் நேரில் போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டான்சிங் போட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட வீடியோ நான் பின்னால் நான் அட்டாச் பண்ணிப்பேன். அது டான்சிங் போட்னா என்னென்னு அதுவும் நான் சொல்கிறேங்க. அந்த டான்சிங் போட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்க ஒரு 4, 5 பேர் ஃபுல்லாக டான்ஸ் ட்ரூப் மாதிரி ஒரு சிலர் பேர் இருப்பாங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு தான் போவீங்க. பட் ஆனால் அது உங்களை அந்த புத்தர் சிலை கிட்ட இறக்கி விடாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இந்த டூலெக்ஸ் ஃபேமிலி போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் போட்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ₹500, 1000, 4000 இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
அண்ட் அதுக்குண்டானதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புத்தர் சிலை கிட்ட போய் உங்கள வந்து இறக்காது. நேரா போயிட்டு புத்தர் சிலைய சுத்திட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வர்ற மாரி தான் இருக்கும். இங்க வந்து அந்த ₹100 சார்ஜ் பண்றாங்க பார்த்தீங்களா, ஒரு போட்டுக்கு வந்து. ஸோ அந்த போட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்கள அந்த புத்தர் சிலைக்கு வந்து கரெக்ட்டா போய் அங்க போய் நிப்பாட்டி இறக்கி விடுங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. அந்த போட்டோட இது எக்ஸ்பீரியன்ஸுமே சரி. நாங்களும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, போட் ஏர்றதுக்காக அவ்வளோ கூட்டத்தில போய் நின்னுட்டு, எல்லாமே அப்படியே நின்னுட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் இந்த உயிர் காக்கும் முறைகள்லாம் போட்டுட்டு அப்படியே நம்மளும் இந்த இடத்துல வந்து வந்தோங்க. பார்த்தா வியூ வந்து செம்ம சூப்பராவே இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, போட்டுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதேமாரி காலேஜில வந்து எல்லாம் பசங்கலாம் வந்து இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி ஆளுகளும் வந்திருந்தாங்க. நெறையா பேர் ஃபேமிலிஸாவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹுசைன் சாகர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஸோ நீங்க ஹைதராபாத்துக்கு வந்து புதுசா வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஹுசைன் சாகர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டைம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்ல ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் வந்து அங்க சூப்பராவே இருக்குது. அந்த புத்தர் இதில வந்து நல்ல ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அதேமாரி நீங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்க எடுக்கிறதுக்கும் அங்க வந்து சூப்பராவே இருக்குங்க, அங்க எடுக்கிறதுக்கு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க பசங்க எல்லாருமே நாங்களும் அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு, அப்படியே எல்லாருமே அப்படியே போயிட்டே இருந்தோம் போட்ல. ஸோ போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா ஸ்பீடாலாம் வந்து ரன் பண்ணலங்க. நார்மலான ஒரு இதிலேயே தான் போயிட்டுருந்தாப்புல. அண்ட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா க்ரூஸ் போட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அந்த க்ரூஸ் போட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இது பண்றீங்கனாலும், அவங்களும் அங்க புத்தர் சிலை கிட்ட வந்து இறக்கி விட மாட்டாங்க ஆக்சுவலா வந்து. ஸோ நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி போட்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணீங்கன்னா தான், அந்த ஒரு பிளேஸ்ல வந்து உங்கள இறக்கி விடுறதுக்கு, இதெல்லாமே வந்து கரெக்ட்டாவும் இருக்குங்க. தென் அப்படியே இங்கேருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அதான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது ஹைதராபாத்தோட செக்ரட்டரியேட் பில்டிங் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதுவும் நீங்க பார்த்து அப்படியே நீங்க என்ஜாய் பண்ணலாம். நம்மளும் அப்படியே இங்கேருந்து போறதுக்கா அந்த ஹுசைன் சாகர் போறதுக்காக நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். போம்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா க்ரூஸ் போட்ஸு இந்த மாரி எல்லாமே அங்க வந்து நெறையாவே இருக்குது. அண்ட் அதே மாரி பக்கத்துல நம்மளும் அந்த புத்தர் சிலை கிட்ட போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் வந்து அங்கங்க அப்பப்ப வந்து மாறிக்கிட்டு இந்த மாரியே தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க இத வந்து பார்க்கறதுக்கு. நம்மளும் இந்த உயிர் காக்கும் உடைகள்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு அப்படியே நேரா அந்த ஹுசைன் சாகர் அதுக்குள்ள வந்து போயிட்டே இருந்தோம். போறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு லைட்டு வந்து செம்ம சூப்பராவே அந்த லேக் கிட்ட வந்து நல்லாவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புத்தர் சிலையும் வந்து பார்க்கறக்குமே செம்ம சூப்பராவே இருந்துச்சு. நல்லா பக்காவா லைட் எஃபெக்ட்ஸ்லாம் லைட்லாம் செமையா மாறி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 லைட் வந்து எரியிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. அந்த புத்தர சுத்தி வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அத சுத்தி சிற்பக்கலைகள் இந்த மாரி தான் ஃபுல்லாவே வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அது பக்கத்திலேயே வந்து நெறையா வந்து ஃபவுண்டைன்ஸ் மாரிலாம் அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. அண்ட் நெறைய செடிங்கலாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே இந்த ஃபேமிலியா, கப்பிள்ஸா அந்த மாரி தான் நெறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. நம்ம பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். அண்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து இந்த கல்கள் மாரிலாம் நெறையா வந்து வச்சிருந்தாங்க. அதாவது சிற்ப கல்கள் இந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. நாங்களும் அங்க போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, எல்லாமே அப்படியே வந்து கிளம்பியாச்சு இந்த இடத்த விட்டுட்டு. ஆனா பெருசா வந்து சுத்தி பார்க்கறக்கான இடங்கள் வந்து அதுல உள்ள வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இங்க வந்து நீங்க வந்துக்கலாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கிளம்புறதுக்கான போட்டும் வந்துருச்சு. நம்மளும் அப்படியே இங்க வந்து ஏறி வந்து உட்காந்தாச்சு கைஸ். உட்காந்ததுமே அடுத்து வந்து நேரா வீட்டுக்கு தான் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஏன்னா, நாங்க வந்து காலையில இருந்து அந்த நைட் வரைக்கும் ஃபுல்லா சுத்தி, சுத்தி கொஞ்சம் வந்து டயர்ட் ஆயிடுச்சு நமக்கு பாடியுமே. சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் அப் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அப்படியே அடுத்து கிளம்பியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து மொபைல்லயும் இந்த சார்ஜ் இல்லாததுனால சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே அடுத்து சாப்பிட போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரா அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் நம்மளும் இந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம ஹுசைன் சாகர் விட்டு நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ்.
நான் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டான்ஸ் போட்டுங்கிறது என்னன்னா, நம்மள வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு 5, 6 பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வேற எதுவுமே கிடையாதுங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உசேன் சாகர் வழியா ஃபுல்லா சுத்தி கூட்டு வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரைட்ஸ் இதெல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் லேசர் ஷோ வந்து நாங்க போயிருந்தோங்க. பட் ஆனா அந்த டைம் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா 8:00 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ட்டாங்க. நாங்க போறதுக்கே பார்த்தீங்கன்னா, 8:15க்கு மேல ஆனனால, அது ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போயுமே வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதனால தான் நாங்களும் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ இந்த வெளியில உள்ள கடைகள் இதெல்லாம் பார்த்தோம். அண்டு ஒரு சில இடத்துல சாப்பாடு கடைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனா எதுவுமே நாங்க சாப்பிடல. சரி நைட்டு போயிட்டு நம்ம வந்து மந்தி போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதனால விட்டுட்டோம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பேத்கரோட சிலையுமே அங்க வந்து வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறக்கே பெருசா செம சூப்பராவே இருந்துச்சு. தென் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஹைவேஸ் வந்து பிடிச்சு அப்படியே போயிட்டுருக்கப்போ நல்லாவே இருந்துச்சுங்க ரோட்ஸ் எல்லாமே பார்க்கறக்கு. நம்ம தமிழ்நாடு ரோட்ஸ் அளவுக்கு கரெக்ட்டா இல்லவே இல்ல. ஆனா நல்லாவே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு சூப்பராவே கொண்டு போயிட்டுருக்காங்க ஹைட்ராபாத்ல. தென் அதுக்கடுத்து நம்மளும் இங்க வந்தாச்சு. வந்ததுமே நேரா போயிட்டு மந்தி போய் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி போனா, நம்ம பையன் வந்து இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு அப்படியே அன்பு தொல்லையில தாங்க முடியலங்க பிரவீன்குமாரோட இதுல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மந்தி போலான்டா சாப்பிட்றதுக்குன்னு அவன் தான் சொல்லியிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனோங்க. மந்தி போறதுக்கு நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். கடை தெருவுலாம் அப்படியே நடந்து அப்படியே கடைய ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. கடைக்கு கூட்டு போறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணாப்புல நம்ம ஆளு. அப்படியே வந்து இது இந்த கடைடா, இது அந்த கடைடா, இந்த கடையில நான் சாப்பிட்டுருக்கேன், அந்த கடையில சாப்பிட்டுருக்கேன்னு அவரோட பெருமைகள் எல்லாமே வந்து வாரி வழங்குனாப்புல. கடைசியா ஒரு வழியா மந்தி கடைக்கு நம்மள வந்து கூட்டு வந்தாப்புல. மேல வந்து மந்தி செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம சூப்பராவே இருந்துச்சு. 2டே 2 வந்து டேபிள் மாரி லைட்டா சின்னதா போட்டு, நம்ம வந்து கீழ உட்காந்து அப்படியே சாப்பிடுற மாரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த பேச்சலர்ஸ்க்கான இடம் மாரி, இந்த மாரி இதா பசங்கலாம் வந்து சாப்பிட்டாங்க. குரூப் ஆஃப் பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா, அந்த மாரி இடமா இருக்கு. அண்ட் அதே மாரி தனியா வந்து ஃபேமிலீஸ் சாப்பிடுறதுக்கான இடமும் வந்து வச்சிருக்காங்க. இந்த மந்தியோட பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து போடுறேன். போனதுமே நமக்கு வந்து ஒரு சூப் வந்து குடுத்தாங்க. ஸோ சூப் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பராவே இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் தென் அப்புறம் சூப் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மந்தியோட ரைஸுமே வந்து சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பரா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மந்தியோட இத வந்து நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோல. அது பெரிய பிளேட்டா ஒரு 4 பீஸ், 8 பீஸ் போல அந்த மாரி வந்து வச்சிருந்தாங்க சிக்கனுமே. ஸோ நம்மளும் அப்படியே சாப்பிட்டுட்டு மேல வந்து அந்த கேரட் தூவியிருந்தாங்க. அதே மாரி முட்டைக்கோசு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் இந்த மாரி எல்லாமே வந்து போட்டு இதெல்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கான வந்து மயோனீஸ் இதெல்லாமே வந்து பக்கத்துல எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே மந்தியெல்லாம் சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லா போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் கேட்டோம்னா, இந்த அளவுக்கு கொஞ்சம் குடுத்தாங்க. ஸோ அது பார்க்குறக்கும் நல்லாவே தான் இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் அப்படியே பிளேட்டெல்லாம் காலி பண்ணிட்டு நடக்க முடியாம அப்படியே படுத்து உருண்டுட்டே அப்படியே கீழயும் இறங்கி வந்து நடந்து போயிட்டே இருந்தோம். போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் உங்களுக்கு இது வாங்கி தரேன்டா, அது வாங்கி தரேன்டான்னு" சொல்லி உயிர வாங்கிட்டாங்க. "போதும்டா, வேணான்டா" அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லங்க. அவரு வந்து "வாங்கி தரேன், வாங்கி தரேன்னாப்ல." "சரி வா, எனக்கு ஒரு சோடா மட்டும் வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சோடா மட்டும் வாங்கி குடிச்சோங்க. ஸோ செம சூப்பராவே இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோடாவ குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து நிம்மதியா, திருப்தியாவே இருந்துச்சுங்க. ஓகே கைஸ், டாட்டா, பை பை. சீ யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.